காஞ்சிபுரம் அருகே 15 நாட்களாக குடித்தண்ணீர் விநியோகம் இல்லாததை கண்டித்து பாண்டிச்சேரி பெங்களூர் புறவழிச்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிர்பூர் ஊராட்சியில் அதிமுக ஆட்சியில் 2112 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டது. தற்போது அங்கு 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கீழ்கதிர்பூர் ஊராட்சி மன்ற தலைவராக திமுக கட்சியை சேர்ந்த திலகவதி குமரேசன் இருந்து வருகிறார். இவர் தரமற்ற சாலைகளை தேவையில்லாத இடங்களில் போட்டு அதன் மூலம் பணம் சம்பாதித்து வருகின்றார். இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் திலகவதி குமரேசன் அவர்கள் பராமரிப்பு செய்து தரவில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுந்து வந்துள்ளது. இந்நிலையில் இந்த குடியிருப்பு பகுதியில் போடப்பட்டுள்ள ஆழ்துளை குடிநீர் குழாய் ஒன்று பழுதடைந்த காரணத்தினால் கடந்த 15 தினங்களாக இங்குள்ள மக்களுக்கு குடித்தண்ணீர் விநியோகம் சரிவர கிடைக்கவில்லை. இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவரிடமும் வட்டாட்சியரிடமும் பலமுறை புகார் அளித்தும் அவர்கள் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதனால் ஆவேசமுற்ற பகுதி மக்கள் பெங்களூரு பாண்டிச்சேரி மாநில புறவழி நெடுஞ்சாலையில் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் வந்தவாசி, திண்டிவனம், காஞ்சிபுரம் மார்க்கமாக ஆற்காடு, வேலூர், பெங்களூரு போன்ற இடங்களுக்கு செல்கின்ற கனரக வாகனங்களும் பேருந்துகளும் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த பாலுச்செட்டி சத்திரம் காவல்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஒரு வழியாக குடிநீர் பிரச்சினையை முடித்து தருவதாக வருவாய்த்துறையினர் உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. என் பேர் கலைவாணி. நாங்கள் காஞ்சிபுரம் கீழ்கதிர்பூர்லேருந்து நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு இங்கே குடிநீர் வசதி இல்லை. சுத்தமாக தண்ணி வந்து கொண்டு இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வெயில் நாளில் தண்ணி இல்லாத இடத்துல போரை போட்டு தண்ணி வரல. எங்களுக்கு குழந்தைங்களுக்கு வச்சுருக்கோம். எங்களுக்கு தண்ணி வேணும். நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணோம், சாலை மறியல் பண்ணோம், தலைவர் வந்தாங்க, எல்லோரும் வந்து தண்ணி கேட்டதுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய ஸ்டெப்பு எடுக்கலை. எங்களுக்கு தண்ணி இல்லாத ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் தண்ணி இல்லாத குழந்தைங்களை வச்சுன்னு எப்படி போகுது. எல்லாத்துக்கும் தண்ணி இருந்தால் தான் குடும்பமே பண்ண முடியும். குடிக்கிற தண்ணி கூட ஒரு நாளைக்கு 40 ரூபா ஆகுது. நாங்கள் சம்பாரி தண்ணியிலே போயிடுச்சுன்னா அப்போ நாங்கள் என்னதான் குழந்தைங்களை வச்சுன்னு போராடுறது? எங்களுக்கு ஹாஸ்பிட்டலு வேணும், ஸ்கூலு வேணும். எல்லாமே நாங்கள் கேட்டு எங்களுக்கு எந்த பிரயோஜனமே இல்லை. பணம் கட்டி நாங்கள் வீடு வாங்கினது மட்டும்தான் பிரயோஜனம். அது கூட எங்களுக்கு அங்கே வீடு இல்லைன்னு சொன்னதுனால நாங்கள் இங்கே காசு கட்டணும். அதுவும் எங்களுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வாடகை வீட்டையே கொடுத்துட்டு அங்கேயே நிம்மதியாக இருப்போமே. எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. முதல்ல இந்த ஒயின் ஷாப்பையும் எடுக்கணும். நாங்கள் மெயின் ரோட்லேருந்து நாங்கள் உள்ளே வரத்துக்கு லேடிஸ்க்கு சுத்தமாக பாதுகாப்பு கிடையாது. குழந்தைங்கள வச்சுக்கிறோம். எல்லாம் குடிச்சிட்டு ரோட்டில் தூக்கி அடிக்கிறாங்க பாட்டில். நாங்கள் எப்படி அந்த நேரத்தில் வர முடியும்? ஜென்ஸ் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. லேடிஸ் குழந்தைங்களை இட்டுன்னு வரும்போது, வயசுக்கு வர பசங்களை இட்டுன்னு வரும்போது எங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லாத போது நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும்? எங்களுக்கு கொஞ்சம் கடவுள் தான். நீங்கள் மேல் அதிகாரிங்க கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க.